விறுவிறுப்பாக காட்சிகள் நகர்வதும் அதுக்கு கனக்கச்சிதமாக ஒளிப்பதிவு அமையிறதும் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்போ. அண்ட் ரீசென்ட்லி குற்றம் 23 இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த 2 விஷயமும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். படத்துடைய ஹீரோயின் தாண்டி படத்துடைய டேரக்டர் கேமராமேனுக்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் போல் இருக்கு. இந்த படம் பார்க்கும்போதே முக்கிய தெரிஞ்சிருந்தது. அந்த படத்துக்கு பற்றி நீங்கள் என்னென்ன கேள்விகள் உங்கள் மனசுக்கு தோணுச்சோ அதெல்லாம் இப்போ நான் கேட்க போகிறேன் உங்களோட சார்பாக. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ், சூப்பராக போயிட்டுருக்கு படம். தேங்க்ஸ் அலாட். இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் ஆச்சு. எல்லா சைட்லேயும் வந்து பயங்கர வந்து அமேசிங் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸான ஒரு மூவி, ஓகே ஒரு சோஷியல் கண்டென்ட் வச்சுட்டு ஒரு படம் வந்து ஒரு கிரிட்டிக்ஸாக வந்து பாராட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக வந்து இன்றைக்கி வந்து ஓடிட்டுருக்குது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு அப்ளாசஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து கால் பண்ணி பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது என்ன தெரியுதுன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ரசனைக்கும் தரத்திற்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கதையோடு வச்சு சொல்லும்போது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, குற்றம் 23 கடைசியாக நம்ம பார்க்கும்போதும் ட்ரெய்லர்லேயும் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தீங்க இல்லையா? இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி கேட்ச் பண்ணீங்க? இது யாருடைய லைஃப்பில் நடந்தது, இல்லை நம்ம ஸ்டேட்டில் நடந்ததா, வெளி ஸ்டேட்டில் நடந்ததா சார்? இது மெயின் இந்த கதையை வந்து ஒரு ஷார்ட் டைமில் எடுத்து முடிக்கணும் அப்படின்போது த்ரில்லர் எடுக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, சார் த்ரில்லர் ஆல்ரெடி பண்ணிட்டோம், புதுசாக என்ன பண்ணலாம் த்ரில்லரில் அப்படின்னு யோசிக்கும் போது மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஒரு மெடிக்கல்னால் ஆத்தென்டிக்காக எடுக்கணும், புதுசாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நிறைய நாவல்ஸ் வந்து சின்ன வயசில் வந்து படிப்பேன். பாலகுமார் நாவலாக இருக்கட்டும், சுஜாதா நாவல், ஜெயகாந்தன் நாவல், ராஜேஷ்குமார் நாவல் எல்லாமே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ராஜேஷ்குமார் நாவல்லேருந்து ஒரு மெடிக்கல் க்ரைம் வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு மோர் தென் ஒரு 10 நாவல்ஸ் வந்து நான் வாங்கி படித்து பார்த்தேன். அதில் ஒரு நாட் பிடிச்சிருந்துச்சு டோட்டலாக. அந்த ஃபேமிலி செட்டப்பில் ஒரு சின்ன வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் அப்படின்றது அதை பிடிச்சி இந்த கான்செப்ட் வந்து நான் யோசித்து பார்த்தப்போ வந்து என்னை சுற்றியே வந்து நம்ம சர்க்கிளில் வந்து சொசைட்டியில் வந்துட்டு வந்து ஒரு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா வந்து ஒரு 5 பேராவது வந்து இதில் அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஒரு குழந்தை அப்படின்ட்டு ஒரு பேஸில் வந்து அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த ஒரு எமோஷன் வந்து ஒரு கரெக்டான எமோஷனாக இருக்குது. இன்றைக்கி வந்து இருக்கிற சமூகத்துக்கு வந்து தேவையான ஒரு எமோஷன் எனக்கு தோணுச்சு டோட்டலாக எக்ஸாக்டாக. ஸோ அப்போ தான் வந்து சூஸ் பண்ணி இதை வந்து கமர்ஷியலாக வந்து ஸ்கிரிப்டை வந்து பண்ணணும். டோட்டலாக ஒரு போலீஸ் சப்ஜெக்டாக பண்ணணும். ஓகே, போலீஸ் பேக்ட்ராப்பில் ஒரு அண்ணா அண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் டீச்சர், இந்த மாதிரி எல்லாமே கோப்பப் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த சப்ஜெக்ட். சூப்பர் சார். பாஸ்கரன் சார், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் தானே அந்த படத்துடைய கேமராவன் இவ்வளோ ஓவியமாக இவ்வளோ அமைதியாக இருக்கீங்களே? பேசிக்காகவே நீங்கள் இப்படி தானே அமைதி தானே ரொம்ப? இல்லை ஆக்சுவலாக என்னோட நேச்சர் அதுதான். ரைட். இந்த படத்துடைய ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் ஷூட் போகும்போது இந்த மாதிரி எனக்கு ஷார்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு எடுத்த ஷார்ட்ஸே திரும்ப எடுக்கிற மாதிரி சார் எதாவது பண்ணாரா, இல்லை ஒன் டைம்லேயே கிளிக் ஆகுதுனா எல்லா ஷார்ட்ஸுமே? இல்லை, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக அது முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் சொல்கிறது. ஏன்னா 2 years பேக்கே எனக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஆறாவது சினம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த படம் பண்ண வேண்டிய படம். ஸோ வேறு ஒரு காரணத்துக்காக அந்த படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மறக்காமல் என்னை திருப்பி கூப்பிட்டு என்னையே கேமரா பண்ண சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு தேங்க்யூ வெரி மச் சார். அவரோட தாட்ஸ் புரிஞ்சுக்க, ஏன்னா வல்லினம் படம் பண்ணதுனால ஸோ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் அறிவு சார். ஏன்னா அறிவு சார் வந்து நினைக்கிறத நம்ம உள்வாங்கிட்டு கொடுக்கணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆக்சுவலி. ஏன்னா அவர் வந்து அடுத்த ஸ்டெப்பில் யோசிச்சுட்டே இருப்பார், பெட்டர் 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 அப்படின்னு போயிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு நம்ம கூட ஓடணும். அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வல்லினம் பண்ணதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அவர் கூட ட்ராவல் பண்ணுறது. ஆக்சுவலாக படம் வந்து டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு, இல்லை கதையாக நல்லாயிருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ஹோல் படமாகவே மொத்தமாக இந்த படமாகவே ஒரு புதுசாக இருக்குது அப்படின்றது வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி தான் அது ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். இப்போ பிரம்மாண்டம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக அது ஞாபகம் வருது. ஸோ சங்கர் சாரோடைய அந்த ஃப்ளேவர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வெளியில் தெரியாமல் பண்ணணும் அப்படின்னும்போது அது இங்கே தெரிஞ்சிடக்கூடாது இந்த இடத்துல, இல்லைனா சாரோடைய அசிஸ்டண்ட்டுன்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ட்டு அதுக்கு என்ன ஹோம் ஒர்க்ஸ் எப்படி சார் இருந்தது? ஏன்னா சார்ட்டு வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு செலவையும் என்ன கொண்டு வரணுன்றது ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டேன். பட் அவருக்கான ஒரு பட்ஜெட் வேறு, எங்களுக்கான ஒரு பட்ஜெட் வேறு இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு பட்ஜெட் அப்படின்றது, ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்போது ஒரு கன்ஸ்டன்ட் பட்ஜெட், ஆனால் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது 2 பேர் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வேண்டிய ஒரு விஷன் வந்து ஒரு கேமராமேன் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அவரோட சைடில் இந்த ஸ்கிரிப்டுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்,
ஸோ இந்த ஸ்கிரிப்டில் இப்படி பண்ணலாம் இந்த பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல எக்ஸாக்டாக. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பாஸ்கெட் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிடுச்சு. அந்த ஒரு 2 பேத்துக்கு மேலே ஒரு பாண்டிங் இருக்குல்ல டோட்டலாக எக்ஸாக்டாக. எப்போவுமே வந்து ஒரு பாண்டிங் வந்து 3 பேத்துக்கு யாருக்கு இருக்கோ இல்லையோ வந்து ஒரு 3 பேத்துக்கு ரொம்ப முக்கியம். டெக்னீஷியன்ஸு, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு கேமராமேன். அந்த ஒரு பாண்டிங் வந்து கரெக்டாக அந்த படத்தில் இருந்துச்சு. தட் இஸ் திங். சூப்பர் சார். சார் இப்போ மியூசிக் அப்படின்னும் போது கூட பிஜிஎம்மும் அது வர ஒரு லெவல்லையும் நல்லா அந்த சீனையே டோட்டலாக எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ ஷார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த சர்ச்சோட அவுட்டோர் ஷார்ட்ஸ், ஏரியல் வியூ சார், அந்த பறவைங்க கரெக்டாக நிற்கும் பொழுது அந்த வியூ வந்து நிற்கும் பொழுது பறக்கிறது இருக்கு. அது எத்தனை நாள் ஆச்சு? அது எத்தனை கரெக்டாக அமைஞ்சது அது ஒரே ஷார்ட்டில்? ஆக்சுவலாக அது வந்து நிறைய டேக்ஸ் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அது அமைஞ்சுது. அது எதுவுமே சிஜி கிடையாது, எதுவுமே நம்ம போஸ்ட்டில் பண்ண விஷயங்கள் கிடையாது. எல்லாமே லைவில் எடுத்த விஷுவல்ஸ் தான். அந்த பறவைகள் ஆகட்டும் சரி, அந்த ஸ்கை ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து அங்கே வர ஸ்மோக் ஆகட்டும் சரி, எல்லாமே நம்ம லைவில் இருந்த ஒரு விஷயம் தான். சிஜியில் எதுவுமே பண்ணல. அது வந்து இந்த படத்துக்கான ஒரு அமைஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நம்ம ஆனால் அதுக்கான அந்த பறவைகள் வர நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். நிறைய டைம் வெயிட் பண்ணி அந்த பறவை இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ஷூட் பண்ணும்போது க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ்வலாக பறவை அங்கே வராது, பறந்துடும். ஸோ வெயிட் பண்ணுவோம் பெஸ்ட் ஷாட்டுக்காக. நான் வந்து எலிகேம் ஆப்ரேட்டர் சொல்லிவிடுவேன், எனக்கு வந்து இந்த ஷாட் வேணும், இந்த பறவையோடு வச்சா தான் இந்த ஷாட் எனக்கு வேணும். இல்லை பிளாங்காக எடுத்திங்கன்னா அதோட பியூட்டியாக அங்கே இருக்காது. ஸோ அந்த எப்போ அந்த டைம் வருதோ, அந்த பேர்ட்ஸ் எப்போ வருதோ கரெக்டாக அந்த டைம் பார்த்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நிறைய டேக்ஸ் ட்ரை பண்ணி எடுத்த ஒரு ஷாட் தான் அது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அது அந்த மூட் படத்துக்கான ஃபஸ்ட் பிகினிங்கில் வர போர்ஷனுக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு ஹாண்டிங் ஃபீலுக்காக. ஸோ படத்தோட ஷார்ட்ஸில் நிறைய பேசணும் அப்படின்னா, அரவிந்தோட அந்த ஃப்ளாட்குள்ளே இவருக்கும் அவருக்கும் நடக்கிற சண்டை இருக்குல்ல சார், ரொம்ப காம்பேக்டாக அந்த இதுக்குள்ளே. ஸோ அது எவ்வளோ சேலஞ்சஸாக இருந்துச்சு சார் அதை எடுக்கிறதுக்கு? கண்டிப்பாக அது பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, எனக்கு வந்து இது வந்து யூஸ்வலாக ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஃபைட்டுனா ஏதோ ஒரு டம்ப் யார்ட்லேயோ ஒரு குடோன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ அந்த மாதிரி ஃபைட் யூஸ்வலாக நடக்கும். ஒரு ஹீரோஸை காட்டுறதுக்காக பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ சார் சொல்லிட்டாரு, எனக்கு அப்படி கிடையாது, என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து இதுதான். எனக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே 2 பேர் வந்து கட்டி போட்டு சண்டை போட்டால் என்ன நடக்குமோ அது வந்து இந்த மூடில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுக்கு மீறி ஒரு பாயிண்ட்டும் ஹீரோயிசமோ இல்லை எதுலேயும் வந்துடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா ஹீரோக்கு அரவிந்த் ஆகாஷ்ன்ற ஒரு அரவிந்த் ஆகாஷ் வந்து அவ்வளோ பெரிய நம்ம இது கிடையாது. ஆக்சுவலி வில்லனாவோ நம்ம இதுவாக போட்டு இமேஜ் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அதுக்குள்ளே பண்ணணும். அந்த மாதிரி கேமரா மூமெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு கண்ணில் நம்ம டேரெக்டாக பார்த்தா எப்படி இருக்குமோ ஒரு ஃபீல், ஒரு டேரெக்டாக அந்த ஃபண்டே ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நம்ம டேரெக்டாக பார்த்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபுல்லாகவே அதை ஹேண்டில்ஸு கொஞ்சம் ஒயிட்ஸு லோஸு அந்த மாதிரி ஆங்கிள்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லைட்ஸு பண்ணி அதுக்கான காஸ்டியூம்ஸ் கொடுத்து ஸோ அது பண்ணதுனால அது வந்து ஆக்சுவலாக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக தெரிஞ்சுது சார். அருண் விஜய் சாரை சொல்லும்போது அவர் வந்து ஷார்ட்டுக்கு ஷார்ட் டம்பிளில் ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்து நின்றுப்பார் போட்டிருக்கு. அப்படி நரம்பில் அப்படி புடைச்சிட்டு தெரிகிற அளவுக்கு பயங்கர காப்பாரு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து சீன்ஸ் மட்டும் இல்லாமல், ஏன்னா இது வந்து நான் அன்னியின் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போதே வந்து பார்த்தது ஒரு விஷயம் வந்து என்னென்னா, விக்ரம் சார் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த கடைசியில் அன்னியம் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 19 சேர்த்திட்டு இருந்தார் டோட்டலாக. ஸோ அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனை வந்து நான் வந்து அருண் விஜய் சார்ட்டை நான் பார்த்தேன் டோட்டலாக. ஏன்னா அந்த டெம்போ ஏன்னா அது பாடி அந்த கெஸ்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அது மெயினாக வந்து கடைசியில் ஃபைட் சீனுக்குலாம் வந்து அந்த எனர்ஜி வேணும், ஸ்டாமினா வேணும் அப்படின்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்கத்தில் வந்து அந்த கேரவன்லேயே வந்து ஒரு ஜிம் செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு. இல்லை லொக்கேஷன்லேயே பக்கத்துலேயே வந்து ரூமில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டைம் வந்து இன்பிட்வீன் வந்து அந்த கேப்பில் வந்து போயிட்டு தம்பிள்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவார். ஒரு ஆக்ஷன் பார்ட்டில் வந்து இவ்வளோ டெடிகேஷன் அப்படின்னும் போது ஃப்ரேம்லேயே கூட பார்த்தோன்னா ஒரு சீனில் வந்து இந்த மாதிரி ஆளுங்க வராங்க தேடிட்டு வராங்க அப்படின்னு மகிமா சொல்லும்போது கிட்ட போயிட்டு நீ நிஜமாக தான் சொல்கிறியா இல்லை நான் என்ன பார்க்கணுன்றதுக்காக அப்படி சொல்கிறியா, அந்த இடத்துலேயே ஒரு சின்ன ஒரு ரொமான்டிக் அந்த ஒரு டச் இருந்தது இல்லையா? ஒரு சீன்லையுமே கூட அந்த சின்ன சின்ன டச் இருந்தது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் பார்க்குறது. அது எந்த ஐடியா எழுதும் போதே அப்படி ஃபீல் பண்ண? எக்ஸாக்ட்லி எழுதும் போது ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அது எப்போவுமே வந்து ஒரு என்ன ஒரு சீரியஸாக சப்ஜெக்ட் பண்ணாலும் சரி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிட்டிக்கல் படமாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லர் படமாக இருக்கட்டும், ஒரு க்ரைமாக இருக்கட்டும் அப்படின்போது இன்பிட்வீன் வந்து ஒரு காமெடி ஃப்ளேவர் வந்து ஹியூமரஸ் ஃப்ளேவர் வந்து கதையை கெடுக்காத அளவுக்கு வந்து வச்சோம்னா என்றைக்குமே ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்பாப்பில் கட் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது கூட வந்து நானே போலீஸ் தானே அப்படின்ட்டு அதாவது மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு வந்து நேற்று கூட ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. ஸோ அதை கூட வந்து ரொம்ப பாலிட்டிஸ்டாக சூப்பராக வந்து மெயின்டைன்
மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா வந்து அவர் சொல்ல, அதாவது நானே போலீஸ் தான் நீ எனக்கே பண்ணுறியா அப்படின்ட்டு ஒரு டைலாக் கூட சொல்ல, அதை நீங்கள் புரிய வைக்காம அது கட் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டைலாக் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஒரு கமர்ஷியலாக வந்து எப்படி படத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒன்று ரிட்டனில் எழுதும்போது இதெல்லாம் ஃபுல்லாக இமேஜின் பண்ணிட்டு டைலாக் வந்து சொல்லி பார்க்கும்போது வந்து, ஏன்னா நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்டுக்கு வந்து டைலாக் எழுதும்போது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். சூப்பர் சார். இப்போ படத்துடைய வில்லன் இருக்காருல்ல சார், அவர் கடைசியாக தான் நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் ரீசன் இதுதான் விஷயம் அப்படின்ட்டு. பட் அவருக்கு குழந்தை தான் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு மேரேஜ் பண்ணி கூட குழந்தைய பெற்றிருந்திருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு இல்லை, அவளுக்கு வந்து என்னென்னா வந்து அவளுக்கு வந்து எதில் கோவம் அப்படின்னா தான் வந்து ஒரு ஆர்ஃபன் அவர் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு ஆர்ஃபனாக இருக்கும் போது வந்து தன்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ் மேலே அவருக்கு இருக்க ஒரு கோவம். ஸோ இப்போ அதே கோவத்தை அதே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வச்சு தான் வந்து ஒரு ஃபாதராக இருக்கார், நினச்சவங்கட்டு வந்து ஃபாதராக இருக்கார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கோவம் தான் வந்து அந்த விஷயம். டாக்டர்ஸ் பண்ணுற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்றதுல இருக்கிற ப்ராசஸ் மேலே இருக்கிற ஒரு கோவம் தான் வந்து அவளோட வெளிப்பாடு. அதுதான் சார். செட்டில் எப்படி சார் எப்பயுமே வந்து லிட்ரேச்சராக ஃபுல் ஸ்கிரிப்ட் இதை பற்றி தான் இருப்பாரா, இல்லை அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக போகுமா? செட்டில் மட்டும் அப்படி கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக படம் தொடங்கிட்டாலே அவர் எப்பவுமே அப்படி தான் இருப்பார். 24 hours அப்படியே தான். ஆமாம், அது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன இவர் இப்படி இவ்வளோ சீரியஸாக இருக்காரு அப்படின்ட்டு. எதனா யோசிச்சுட்டே இருப்பார், ஏதாவது டைலாக்ஸ் ஓடிட்டே இருக்கும், ஏதாவது ஓடிட்டே இருக்கும். நம்ம பேசினா கூட அது காதில் விடக்கூடாது, ஏதாவது படத்தை பற்றி போயிட்டே இருக்கும் அவர் மைண்டில். நான் நிறைய பேர்கிட்ட பேசுவேன், சார் வந்து அவர் எப்படின்னு தெரியலங்க, எப்படி அவர் மைண்ட் வந்து ஃப்ரீயாக எப்போ இருக்குன்னு தெரில. ஏன்னா ஓடினே இருக்கும் அவர் மைண்டில். ஏதாவது ஒரு விஷயம் சினிமான்னு வந்துருச்சுன்னா, ஷூட்டிங் படம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஏதாவது ஒன்று ஓடினே இருக்கும், போயிட்டே இருக்கும். அது யோசிச்சுட்டே இருப்பார், தனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கும். அது பார்க்கும்போது ஆக்சுவலாக அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பயமாக இந்த சென்ஸ், இப்படி இப்போ உழைக்கிற மனுஷனுக்கு நம்ம எப்படி அவுட்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ரைட் சார். அருண் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி விக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் வந்து தெரியுதா அப்படின்ட்டு அவர் எப்படியுமே கேமரா முன்னாடி தான் வந்து செக் பண்ணி ஆகணும், உங்ககிட்ட தான் சஜஷன் கேட்டாங்க, தெரியுதா அது தெரியுதா அந்த மாதிரி கேட்டது உண்டு அவர் அருண் விஜய்? இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சார் வந்து அவரோட லுக்கு மாற்றுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணார். ஆக்சுவலாக ஏர் ஸ்டைல்ஸ் எப்படி மாற்றிப்போம். ஏன்னா ஆக்சுவலாக இன்னும் இருந்தாலும் வந்து விக்டர் வந்து பெரிய இம்பேக்ட் தான், ரொம்ப லாங் கேப் அப்புறம் பெரிய இம்பேக்ட். ஸோ அந்த இவருக்கு இருந்த சேலஞ்ச் வந்து ஒரு விக்டரை வந்து தன்னோட வெற்றி மாறினா எப்படி மாற்றிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதே பெரிய வெற்றி தான் ஆக்சுவலி. அதுக்கே பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணார். நிறையா ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து உடம்புல இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் மாற்றி, மீசை தாடி மற்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றி, இது வைக்க அது வைங்க கட் பண்ணி இவ்வளோ பர்சனலாக போய் கடைக்கு போய் முடி வெட்டி செக் பண்ணி, அப்புறம் ஒரு பக்கம் வந்து ஓகே இந்த பாடி ஃபிட்டில் இந்த மாதிரி ஒரு லுக் இருந்தால் ஸோ யூ வில் பி ஃபிட் ஃபார் ஆஸ் எ காப். விக்டர்லேருந்து வெற்றிமாறனுக்கு இந்த சேஞ்ச் ஓவர் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த லுக்குக்கு வந்தார். அது வேறு டோட்டலாக அது வந்து ஒரு நெகட்டிவ், இது டோட்டலாக ஒரு பாசிட்டிவ். ஸோ நான் மாறியே ஆகணும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தார் ஒவ்வொரு விஷயத்துலையும். சார், டைரக்டர் சங்கர் சார் வந்து எந்த சின்ன படமாக இருந்தாலும் படம் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் விஷ் பண்ணிடுவார், உடனே ட்விட்டரில் விஷ் பண்ணிடுவார். அவர் வந்து உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு என்ன மாதிரி விஷ் பண்ணார் படம் பார்த்து? ஆக்சுவலாக வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து இப்போ வரைக்கும் நைட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. நான் வந்து கால் பண்ணேன், அப்போ தான் வந்து நைட் ஷூட்டில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. எந்திரனோட நைட் ஷூட்டு ஹெவி ஷெடியூலில் இருக்கார், ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ அநேகமாக வந்து ஒரு 2 or 3 டேஸில் வந்து பார்த்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் பேசிக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி as well as வந்து ஆடியன்ஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு பேசிக்காக இருக்குது. ஒரு நல்ல படம் வந்து ஈரம்லேருந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்குற படங்கள் வந்து நல்ல படமாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ரொம்ப பம்பாட் பண்ணி ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஒரு அதிகமான பொறுப்பு வந்து ஆடியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அது வந்து எந்த ஹீரோ வச்சு பண்ணாலும் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர் சார். சார், ஒரு அடிஷ்னலாக ஒரே ஒரு கொஸ்டின். சங்கர் சார் கிட்டேருந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன், எப்பயுமே என் லைஃப்பில் இதை விட்டுற மாட்டேன், ஒர்க்கிங் பிளேஸாக இருந்தாலும் சரி பர்சனலாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு தான் என்றைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
அவர்கிட்ட டீட்டெயிலிங் பிடிக்கும். அதாவது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவர் பண்ணுறங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு நல்ல கண்டென்ட் வச்சு பண்ணியிருப்பார், எமோஷன்ஸ் வச்சு பண்ணியிருப்பார். ஸோ எல்லா விஷயமும் வந்து கொண்டு வருவார். ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு ஆஸ்டில் புதுசாக வந்து, ஏன்னா அவர் பண்ணுற படங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமா. ஸோ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மேக்கப் வேணும், இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் கொண்டு வரணும், அது படத்தில் ஃப்ரேமில் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறது கிடையாது, ஆடியன்ஸ் வந்து ஃப்ரேம்குள்ளே வந்து கரெக்டாக வருதான்றது ஒரு விஷயம் இருக்குது டோட்டலாக. அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து சூப்பராக பண்ணுவார். குற்றம் 23 முழுக்க அருண் விஜய்க்காக எழுதப்பட்ட ஸ்டோரி தானா சார்? இல்லை, அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நல்ல கதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயம் டோட்டலாக. அதில் வந்து அருண் விஜய் வந்து கண்டிப்பாக சூட் ஆவார் அப்படின்றது நினச்சேன். ஏன்னா ஈரம் படத்துக்கு அப்புறமே வந்து 2 பேர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து குற்றம் 23 படத்து மூலமாக வந்து அமைச்சது. ஸோ என்னென்னா ஒரு கேமராமேனுக்கு வந்து சாங்ஸ் தான் வந்து அவங்களுக்கான கலர்ஃபுல் டோனை கொண்டு வரதுக்கான விஷயமா இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப வெளிநாட்டுக்குலாம் எங்கேயும் போகல, எங்கேயும் பக்கத்துலேயே தான் முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஏதாவது சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்களா? சாங்ஸ் இந்த மாதிரி கூல் மூடில் எடுக்கலாம், படம் ஒரு டோனில் தான் இருக்குது, சிங்கிள் டோனில் இருக்குது, நம்ம இதை கொஞ்சம் மல்டி டோனில் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும்? இல்லை, ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே தெரிஞ்சது இந்த படத்துக்கு வந்து இந்த படத்தில் சாங்குன்ற ஒரு விஷயம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சார் சாங் வச்சதே வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்கு தான், அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு சாங் இருக்காதுன்றது எனக்கு மைண்ட் செட் தெரியும். ஸோ அதனால் நான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த சாங்கில் அந்த மாண்டேஜஸில் இன்னும் கலர்ஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமோ, அதாவது படத்தோட ஃப்ளேவர் மாறாமல் அதில் என்னென்ன சின்ன கலர்ஸு, அதில் என்ன பியூட்டி ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கான ஸ்டைல் அதுதான். என்னோடய மெயின் திங் ஒன்று நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது, நான் வந்து எந்த விதத்துலையும் ஓவர்டு பண்ணக்கூடாது இந்த படத்தை. இந்த படத்தை வந்து நான் மீறி என்னோட என்னை வந்து ஸ்கிரிப்டை தாண்டி நான் வந்து ஒர்க் பண்ணணுன்றது பண்ணக்கூடாது. அதை மீறி நான் பண்ணிட்டேன்னா இந்த படத்தோட ஃப்ளேவர் போய்டுன்றது என்னோட ஐடியாவாக முதல்லேருந்தே இருந்துச்சு. ஸோ அதுக்காக படத்தை அதுக்கு நமக்கு இருக்கிற படத்து கதையை சொல்கிற ஒரு ஷார்ட்டை நான் வந்து அதை எப்படி பியூட்டிஃபை பண்ணி அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்றதான் என்னோட மெயின் தாட்டாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக பேசிக்காக வந்து ஒரு விஷுவலாக வந்து யோசிச்ச விஷயம் வந்து ஸ்கிரிப்டுக்கு அப்படின்னா என்னோட சைடில் வந்து ஒரு ஒயிட் டோன் வச்சா, ஏன்னா ஒயிட் கலர் ஜாப், ஒயிட் கலர் க்ரைம் அப்படின்றதுனால ஒயிட் கலர் டோன் வச்சா நல்லா இருக்கணும்னா கேமராமேன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த ஒயிட் டோன் வந்து நான் சும்மா பேச்சுக்கு இருக்கார் அப்படின்னு இருக்க சொல்ல, அந்த ஒயிட் டோன் வந்து எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா ஒரு கேமராமேனுக்கு எந்த ஒரு படம் ஜென்ரலாக வந்து ஷூட்டிங்கில் வந்து நம்ம பண்ணலாம், ஒரு வால்க்கு ஒயிட் இருந்துச்சுன்னா யாரும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சார் ஒயிட் வேணாம் சார், வேறு ஏதாவது க்ரீன் கலர் கொடுக்கலாம் சார், வேறு ப்ளூ கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு சீன், ஒரு படத்தில் வந்து ஒரு சீன் வந்துட்டு போகிறதுக்கே வந்து டப்புன்னு வந்து சொல்லுவாங்க எக்ஸாக்டாக இதில் ஒயிட் கலர் வேணாம் சார், கொஞ்சம் லைட் க்ரீன் ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஆனால் ஃபுல் படமே வந்து ஒரு ஒயிட் பேக் ட்ராப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான லைட்டிங்கு, காம்ப்ளிகேட்டான வந்து ப்ளீச் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணார். அந்த ஷேட்ஸாக இருக்கட்டும், கொடுக்குற ஷேட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக பண்ணது. அதுக்கு வந்து பாஸ்கர் வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு டோட்டல் எக்ஸாக்டாக. அந்த விஷயத்த வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். சார் அந்த எடிட்டர் பற்றி மட்டும் ஒரு வார்த்தை, ஏன்னா படம் நம்ம பார்த்து முடிச்சோமே வந்து ஒரு இடம் கூட மிஸ் பண்ண முடியாது, இதை வேணாம் ஒதுக்கி வைக்காமல் அவ்வளோ நீட்டான ஷார்ப் கட்டிங்காக இருந்ததுல. புவன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புவன் கூட வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஒரு எடிட்டர் வந்து இது ஃபஸ்ட்டு படம் இருக்குது. ஒரு எடிட்டரை வந்து நான் எப்படி சூஸ் பண்ணோன்னா, அப்போ இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம். அவர் ஆல்ரெடி இருமுகன், அரிம நம்பிலாம் பண்ணியிருக்காரு, கணிதன் இதெல்லாம். ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா வந்து ஒரு எடிட்டர் அப்படின்றது வந்து ஒரு படத்தை வந்து லேக் இல்லாமல் கட் பண்ணுறது, இது அந்த விஷயமாக நான் யோசிக்க மாட்டேன். ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு கதையை வந்து ஒரு நோக்கத்தில் வந்து பார்க்குறாரு. டைரக்டரோட விஷன் என்ன, இந்த படத்தை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு த்ரில்லர் படம் ஒரு ஸ்லோ மூடா, இல்லை அந்த மைண்ட் செட்டில் அவர் இருக்காரா, இல்லை வந்து ஃபாஸ்ட் மூடில் இருக்காரா அப்படின்றது டிசைட் பண்ணிப்பார் டோட்டலாக. ஸோ அதை டிசைட் பண்ணிட்டு உள்வாங்கிட்டு அவுட்புட் கொடுக்குற ஒரு எடிட்டரை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் டோட்டலாக. உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பாஷாவும் ரிலீஸ் ஆச்சு. பாஷா பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? நான் சும்மா கிண்டல் அடிச்சுட்டு அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவும் இருந்தது. இல்லை கண்டிப்பாக வந்து என்னென்னா 2 பேருமே வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன்ஸ். தனிப்பட்ட முறையில் எப்படியோ வந்து இந்த படத்தில் அதாவது 2 பேருமே வந்து மாசாக வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஃபேன்ஸு. ஆனால் வந்து கிளாஸாக படம் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது எத்தனை தடவை பார்த்தாலும் அது அப்படியே ஒரு தடவை பார்க்குற மாதிரி, முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரி சார், நீங்கள் ஏன் சார் எவ்வளோ ஜானர் இருக்கும்போது த்ரில்லர் அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணியிருக்கீங்க?
அது என்னென்னா நாவல் படிக்கிறனாலையா நிறைய? இல்லை அப்படி இல்லை, த்ரில்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேயின்ற ஒரு விஷயம், அங்கே ஹாரர் அப்படின்றதுல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சென்சிபிளாக வந்து நான் வந்து ஆரம்பம் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி ரசிப்போம், ஒரு எடிட்டிங் ரசிப்போம், ஒரு சவுண்டு ரசிப்போம், டோட்டலாக எக்ஸாக்டாக எல்லாமே வந்து இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ டைரக்ஷன் ஆசை வந்து அங்கே தான் லைட்டாக வந்து ஆரம்பிச்சது டோட்டலாக. ஓகே, இந்த எப்படி வந்து இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நீட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே ஒரு காமெடி படத்தில் கொடுக்க முடியாது, ஒரு லவ் சப்ஜெக்டில் வந்து கொடுக்க முடியாது டோட்டல் எக்ஸாக்டாக. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து அதை நிர்ணயிக்குது. இப்போ நாளைக்கே வந்து நான் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணேன்னு வைங்க, ஒரு மேக்கிங்காக நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்களா ஒரு விஷயம், அதாவது வந்து சார் அந்த ஷார்ட் சூப்பர் சார், இந்த ஷார்ட் சூப்பர் சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, அந்த விஷயம் வந்து எனக்கும் சரி அவருக்கும் சரி நீங்கள் பேச மாட்டீங்க. ஓகே சார், நல்லா இருந்துச்சு சார், குட் ஃபிலிம் சார், ஓகே ஃபைன், நல்லா இருந்துச்சு சார், டைலாக்லாம் நல்லா இருந்துச்சு, மியூசிக் சூப்பர் சார், அதுக்கு விஷயத்தை பேச மாட்டோம், அதுக்கான விஷயங்கள் பேச மாட்டோம். பட் எனக்கு பிடிச்ச ஜானர் என்னென்னா, என்னோடய படத்தில் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு அந்த கதைக்கு வந்து நல்லா சூப்பராக யூஸாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து த்ரில்லர் படத்தில் இருக்கிறனால தான் நான் அதிகமாக சூஸ் பண்ணுறேன். இன்னொன்று எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, டோட்டலாக எக்ஸாக்டாக எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு த்ரில்லர் கொடுத்துட்டா வந்து அடுத்து வந்து த்ரில்லர் தான் உங்களுக்கு சார், உங்களுக்கு த்ரில்லர் தான் நல்லா வரும் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, எனக்கு வந்து லவ் சப்ஜெக்ட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். நமக்கு அடுத்து நம்ம ஒரு டிப்பிக்கலான லவ் ஸ்டோரி எதிர்பார்க்கலாமா அறிவழகன் சார்? கண்டிப்பாக வந்து லவ் ஸ்டோரி எதிர்பார்க்கலாம், ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் எதுக்கலாம், ஒரு நல்லா இன்னும் பெரிய ஒரு ஸ்லாட் ஸ்கேலில் அதில் கொஞ்சம் த்ரில்லர் இருக்குன்றீங்களா? அதில் கொஞ்சம் த்ரில்லர் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு ஆக்ஷன் படம் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ஷன் அதிகமாக வச்சு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போலீஸ் சென்டிமெண்ட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குல்ல? எக்ஸாக்ட்லி. ஸோ வில்லன் கிட்ட எப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு, அதே மாதிரி ஹீரோயின் கிட்டே ஒரு சின்ன கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அது முதல் 5 நிமிஷம் ஹீரோயின் இன்ட்ரோ வரைக்கும் ஹீரோயினுக்கு வந்து வாய்ஸ் தான் வந்து ஏதோ வேற தனியாக இருந்த மாதிரி இருந்தது இல்லை சார் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது? அது வரைக்கும் ரொம்ப சைல்டிஷான வாய்ஸில் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க திடீர்னு ஏதோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வாய்ஸில் பார்க்குறேன். ப்ளஸ்ஸாக நினைக்கிறீங்களா மைனஸாக நினைக்கிறீங்களா? அது என்ன முதல்ல எடுத்தோடனே எனக்கு அதில் என்ன குழந்தை மாதிரி இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கதையோட நீங்கள் இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு கால் பண்ணாங்க, ஒரு டைரக்டர் கால் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் ஒப்பீனியன் என்னன்றதுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த படம் வந்து ஒரே டோனுக்குள்ளே ஒரு மூடுக்குள்ளே கொண்டு வரணும் நான் ஃபீல் பண்ணேன். எப்படி வந்து கலரிங் அது இது நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணோமோ, டீமாக சேர்ந்து டிசைட் பண்ணுமோ, அதே மாதிரி ஒரு ஹீரோயின் கேரக்டர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபீல் தான் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம். லைக் சார் இந்த படம் எப்படி டாப் டு எண்ட் வரைக்கும் ஒரு சூப்பர் இம்பாக்ட் இருக்கும், அதே மாதிரி ஃபைனல் மெசேஜும் ஒரு நல்ல இம்பாக்டான மெசேஜ் தான். அதாவது தத்தெடுக்கிறதும் வந்து பெற்றோர்கள் தான், அதாவது பெற்றோர்தான் பிள்ளையான்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இருந்தீங்க. அந்த மெசேஜ் பற்றி சொல்லுங்கள். அப்புறம் உமன்ஸ் எப்படி இந்த படத்தை கொண்டாடுறாங்க? பேசிக்காக ஈரம் படத்துலேயே வந்து ஒரு உமன் சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த படம் வந்து கதை முடிச்சு கதை ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு நாவல் ஒரு நாட் எடுத்தாச்சு. கதை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து சரி எது சொல்யூஷன், என்ன சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஒரு யூனிவர்சலான சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, என்ன அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு மெடிக்கல் சொல்யூஷன் இருக்கும்போது இது கரெக்டாக யூஸ் பண்ணிங்க, டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நேர்மையாக இருங்க அப்படின்னு சொல்ல போகிறோமா, அதுதான் படத்தோட மெசேஜா? ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு க்ரைமு ஒரு எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஓகே. ஃபைனலாக வந்து என்ன ஒரு சொல்யூஷன், அதை மீறி என்ன குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷனு அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து செல்ஃபாக வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சொசைட்டி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்போது மெடிக்கலை பற்றியா இல்லை கிடையாது அப்படின்னு யோசிச்சப்போ கிடைச்ச ஒரு பாயிண்ட்டு தான் வந்து, அதாவது தாய்மை அப்படின்றது வந்து ஒரு பெத்தெடுக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு தத்தெடுக்கிறது தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து எனக்கு வந்து கதைக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு விஷயம். எப்படி வல்லினம் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக வந்து ஓகே பேஸ்கெட் பால் ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோட ஒரு படத்தை பண்ண போகிறோம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ரைவல்டி நடக்க போகிறோம், 2 ஸ்போர்ட்ஸ்க்கு நடக்கிற ஒரு கதை எடுக்க போகிறோம். இதை மீறி வந்து அந்த படத்தில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசித்த ஒரு விஷயம் தான் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏன் மற்ற கேம் கொடுக்குறதில்ல அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு ஆதங்கத்தை வந்து நான் சொல்ல முடிஞ்சுது. சூப்பர் சார். குற்றம் 23 இந்த படம் கண்டென்ட்டாக வந்து ரசிகர்கள் முதல்ல வந்து அவங்க நல்லா நாலேஜபிளான பர்சனாக நல்ல கதை கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ண படமாக இது இருக்கும் டெஃபினட்டாக நம்பிக்கை. அண்ட் சூப்பர் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் மூவி. தேங்க்ஸ். உங்களுக்கு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன். பெருமை இருக்குது, ஏன் இந்த படம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. அந்த மனுஷன் கூட நல்லா இருக்கணும்னு நான் இந்த டைமில் நான் வேண்டிக்கிறேன். ₹10 கொடுத்து அனுப்பிட்டேன். நான் இந்த விவசாயம்ன்றது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேச, அந்த குழந்தைங்க படிப்பு செலவுக்கு